ஓம் கோவிந்தா கோவிந்தா. திருமலைக்கு போகணும்னு நினைக்கிற திருமலையில இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என் அன்பான வணக்கம். ஏழு கொண்டல வாசனோட அருளால நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். சரி வாங்க, நேத்து திருமலையில பக்தர்கள் தரிசன விவரம் மற்றும் முக்கிய நிகழ்வுகளை பத்தி பார்க்கலாம். அதாவது பிப்ரவரி 12, 2026 வியாழக்கிழமை அன்னைக்கே திருமலையில என்னெல்லாம் ஸ்பெஷலா நடந்தது, தரிசன நிலவரம் எப்படி இருந்துச்சு, இப்போ அங்க இருக்கிற பக்தர்களுக்கு என்ன முக்கியமான அப்டேட்ஸ் இருக்குன்னு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம விரிவா பார்க்க போறோம். உங்களுக்கு தெரியுமா, திருமலையில ஒவ்வொரு நாளுமே ஒரு திருவிழா மாதிரி தான். ஆனா அதுலயும் இந்த வியாழக்கிழமை இருக்கே, அது பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அன்னைக்கு மட்டும்தான் சுவாமிக்கு 2 விதமான அற்புதமான அலங்கார சேவைகள் நடக்கும். ஒரே நாள்ல சுவாமிய 2 வித்த ரூபத்துல தரிசிக்கிற வாக்கியம் நமக்கு கிடைக்கும். அது என்னென்ன சேவைகள்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? இதோ பாருங்க, காலையில நடக்கிற நேத்திர தரிசனத்துல சுவாமியோட நெற்றியில இருக்கிற நாமத்தோட அளவை குறைச்சு அந்த கருணை ததும்பும் கண்களை நம்ம முழுசா பாக்குற மாதிரி அலங்காரம் பண்ணுவாங்க. ரொம்ப குறைவான ஆபரணங்களோட பட்டு வஸ்திரத்துல ரொம்ப எளிமையா காட்சி தருவார். அந்த கண்களை பாக்குறதே ஒரு பெரிய பாக்கியம். அப்புறம் சாயங்காலம் பாத்தீங்கன்னா பூலங்கி சேவை. இதுல சுவாமியோட திருமேனி முழுக்க வாசனையான பல வண்ணப்பூ மாலைகளால அலங்காரம் செஞ்சு பாக்குறதுக்கே 2 கண்ணு போதாதுங்க, அவ்வளோ அழகா இருப்பார். அந்த நேத்திர தர்ஷனத்தோட சம்பந்தப்பட்ட இன்னொரு முக்கியமான சேவை தான் இந்த திருப்பாவாட சேவை. நேத்திர தர்ஷனத்துல சுவாமியோட கண்கள் முழுசா திறந்திருக்கிறதால அவரோட பார்வையிலேருந்து வர சக்தி ரொம்ப உக்கிரமா இருக்கும்னு ஒரு ஐதீகம் இருக்கு. அந்த சக்தியை தணிச்சு அதையே நமக்கு அருளா மாத்துறதுக்காக சுவாமிக்கு முன்னாடி ஒரு பெரிய மலை மாதிரி புளியோதரையை குமிச்சு நைவேத்தியம் பண்ணுவாங்க. அப்புறம் சுவாமியோட அருள் பார்வப்பட்ட அந்த புளியோதரை நமக்கு பிரசாதமா கிடைக்கும். இது வியாழக்கிழமை மட்டும் நடக்கிற ஒரு ரொம்ப ஸ்பெஷலான சேவை. திருமலையில இந்த தெய்வீக நிகழ்வுகள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, பக்கத்திலேயே இருக்கிற ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலயும் ஒரு முக்கியமான உற்சவம் நடக்குது. வாங்க அத பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஆமாங்க, சீனிவாச மங்காபுரத்துல பிரம்மோற்சவம் ரொம்ப கோலாகலமா போயிட்டு இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான நிகழ்வான கருட சேவை இன்னைக்கு நடக்குது. பெருமாளோட வாகனங்கள்ல ரொம்பவே ஸ்பெஷல் கருட வாகனம் தான் இல்லையா? அந்த கம்பீரமான கருட வாகனத்துல மலையப்ப சுவாமி எழுந்தருளி 4 மாட வீதிகளிலும் உலா வந்து நமக்கு அருள் பாலிக்க போறார். இந்த நிகழ்வுக்காக தேவஸ்தானம் ரொம்ப சிறப்பான ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க. சரி, இப்போ இந்த ஆன்மீக நிகழ்வுகள்ல இருந்து பக்தர்களான உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். ஆர்ஜித சேவைகள்ல கலந்துக்க ஆசைப்படுறவங்க திருமலையில நேரடியா இந்த லக்கி டிப் முறையில எப்படி பதிவு பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். சில சமயம் ஆன்லைன்ல புக் பண்ண முடியாம போயிடலாம், இல்ல திடீர்னு திருமலைக்கு போற மாதிரி ஒரு பிளான் வரலாம். அந்த மாதிரி நேரத்துல இந்த ஆஃப்லைன் லக்கி டிப் சிஸ்டம் ஒரு பெரிய வரம்னே சொல்லலாம். வாங்க இதுக்கு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்ளை பண்றதுன்னு விளக்கமா பாத்துடலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். முதல்ல திருமலையில இருக்கிற சிஆர்ஓ ஆஃபீஸ்க்கு போங்க. அங்க வலது பக்கம் ஆர்ஜித சேவை லக்கி டிப் கவுண்டர்கள் இருக்கும். அங்க உங்க ஆதார் கார்டையும் மொபைல் நம்பரையும் கொடுங்க. நீங்க எந்த சேவையில கலந்துக்க விரும்புறீங்களோ அந்த ஒரு சேவையை மட்டும்தான் சொல்லணும். பதிவு பண்ணிட்டு ஒரு ஒப்புகை சீட்டு தருவாங்க. அதை பத்திரமா வச்சுக்கோங்க. சாயங்காலம் சரியா 5:30 மணிக்கு ரிசல்ட் வரும். உங்க நம்பர் செலக்ட் ஆயிருந்தா எஸ்எம்எஸ் வரும். இல்லனா சிஆர்ஓ ஆஃபீஸ் வெளியில இருக்கிற பெரிய ஸ்கிரீன்லயும் நீங்க செக் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ரீகேப். முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இடம் வந்து சிஆர்ஓ ஆஃபீஸ். டைம் காலையில 11 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஆதார் கார்டும் மொபைல் நம்பரும் கண்டிப்பா வேணும். ரிசல்ட் சாயங்காலம் 5:30 மணிக்கு வரும். நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா எஸ்எம்எஸ்ல வர்ற லிங்க் மூலமா ஆன்லைன்லயே பணம் கட்டலாம், இல்லனா நேரடியா கவுண்டர்ல போயும் பணம் கட்டி டிக்கெட்டை வாங்கிக்கலாம். ஓகே, இப்ப நாம எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருந்த பகுதிக்கு வந்தாச்சு. நேத்து, அதாவது வியாழக்கிழமை திருமலையில தரிசன நிலவரம் எப்படி இருந்ததுன்னு அந்த நம்பர்ஸை பார்க்கலாம் வாங்க. நேத்து ஒரே நாள்ல மட்டும் மொத்தம் 73,652 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செஞ்சிருக்காங்க. கோவிந்தா கோவிந்தா நினைச்சு பார்க்கவே உடம்பு சிலிர்க்குது இல்லையா? அத்தனை பக்தர்களும் மனமுருகி சுவாமிக்கு செலுத்திய உண்டியல் காணிக்கை மட்டும் 4,31,00,000 ரூபாய். பக்தர்கள் எவ்வளவு பக்தியோட அவங்க பிரார்த்தனைகளை காணிக்கையா செலுத்தியிருக்காங்க பாருங்க. அதே மாதிரி தங்களோட வேண்டுதல்களை நிறைவேற்ற விதமா நேத்து ஒரே நாள்ல மட்டும் 25,758 பக்தர்கள் முடி காணிக்கை செலுத்தியிருக்காங்க. கடைசியா இப்போ திருமலையில இருக்கிறவங்களுக்கும் திருமலைக்கு போக பிளான் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு ரொம்ப முக்கியமான அப்டேட். தற்போதைய தரிசன காத்திருப்பு நேரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது உங்க பயணத்தை திட்டமிட ரொம்ப உதவியா இருக்கும். இப்ப இருக்கிற நிலவரப்படி டோக்கன் இல்லாத இலவச தரிசனத்துக்கு, அதாவது சர்வ தரிசனத்துக்கு வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ்ல 18 அறைகள் நிரம்பி இருக்கு.
இதனால தரிசனத்துக்கு கிட்டத்தட்ட 12 மணி நேரம் வரைக்கும் ஆகலாம். அதே நேரத்துல 300 ரூபாய் சிறப்பு நுழைவு தரிசனத்துக்கு சுமார் 3 மணி நேரம் ஆகுது. சோ திருமலைக்கு வர்ற பக்தர்கள் இந்த காத்திருப்பு நேரத்தை மனசுல வச்சு உங்க பயணத்தை பிளான் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் தொகுப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இது மாதிரி திருமலை சம்பந்தமா வேற என்னென்ன புது விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஒவ்வொருத்தரோட கருத்தும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். மறுபடியும் இன்னொரு பயனுள்ள தகவலோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கோவிந்தா கோவிந்தா.